पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 18 நாட்கள் யுத்தம். பகவான் கிருஷ்ணன் பக்தர் பக்கம் இருந்து அந்த யுத்தத்தில் பாண்டவர்களை ஜெயிக்க வைத்தார். யுத்தமெல்லாம் முடிந்த பின்னாடி திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் சமாதானப்படுத்தி இனி அடுத்து அந்த ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்க வேண்டும். திடீரென பார்த்தால் தர்மராஜன் மனதில் மிகப்பெரிய துக்கம், சோகம். இத்தனை பேர் இறந்ததற்கு காரணம் நானே. இவ்வளவு தவறு செய்துவிட்டு இந்த ராஜ்யத்தை நான் ஏற்க வேண்டுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி, சந்தேகம் அவனுடைய மனதில் எழுந்தது. இப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே இந்த ராஜ்ய பரிபாலனத்திற்குத்தான். நம்மளுடைய பிதராஜித சொத்தை மற்றவர்கள் அதர்ம மார்க்கத்தில் கவர்ந்திருக்கிறார்கள். அந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றே பகவான் இந்த 18 நாட்கள் போர் நடத்தி இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் இவை அனைத்தும் என்னால் நடந்ததே என்று தானாக நினைத்து கொண்டு, நான் பீஷ்மரை கொன்றேன், துரோணரை கொன்றேன், அபிமன்யு சாவிற்கு நானே காரணமாகிவிட்டேன், அப்போ இந்த ராஜ்யம் எனக்கு தேவையில்லை, நான் காட்டிற்கு சென்று தபம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனுடைய இது மனதில் ஏற்படுகின்ற ஒரு நோய். போர் அப்படின்னா தர்மராஜனுக்கு கூட நிறைய சகாயமாக நிறைய பேர் உடன் இருந்தனர். ஆனால் மனதில் ஏற்பட்டிருக்கிற இந்த போருக்கு வேறு யாரும் கூட வர முடியாது. அவனாக பார்த்து தன்னுடைய மனதை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் இதிலிருந்து வெளிவர முடியாது. இந்த உலகத்தில் சுகம் துக்கம் இது அனைத்துக்கும் காரணம் மனமே. முதல்ல துக்கமே வந்தாலும் அதை இனிமையாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவ நிலைக்கு நாம் வந்திருக்க வேண்டும். அந்த துக்கம் வரும்பொழுது சோர்ந்து அமர்வது, வாழ்க்கையே சலிப்பாக பார்ப்பது, இந்த மாதிரி எண்ணங்கள் என்னன்னா நம்மளை அடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் செய்துவிடும். தர்மராஜனுடைய பார்வை தவறு என்பதை அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், திரௌபதி, அது மட்டுமல்ல தேவஸ்தான ரிஷிகள் மற்றும் வேதவியாசர் இப்பொழுது தர்மராஜன் முன் நின்று தர்மத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். அப்பா தர்மராஜா, நீ நினைப்பது முற்றிலும் தவறு. இந்த உலகத்தில் தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய சூக்ஷ்மம் தேவை. பார்ப்பது அதர்மம் போலவே தெரிந்தாலும் அதுதான் தர்மம். நீ மேலோட்டமாக தர்ம அதர்மத்தை இதுதான் என்று நிர்ணயம் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஞானிகளுக்கும் அது கஷ்டம். இந்த யுத்தமானது பகவானுடைய இச்சையினால் நடந்தது. இன்று இறந்தவர்கள் அனைவரும் மற்றும் உயிர் தெழுந்தனர். அவங்களுடைய பழைய ஆடையை கலந்து புதிய ஆடை உடுத்து விட்டனர். அவங்களுடைய காலம் முடிந்தது. இந்த உலகத்தில் காலத்தை மீறிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவனுடைய காலம் முடிந்து விட்டால் சென்று சேர வேண்டியதுதான். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் என்றும் நிரந்தரமானவர்கள் என்கின்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. அப்படி பார்த்தா நாம் நினைப்பதுதான் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினைச்சா எல்லா காரியமும் நாம் நினைச்ச மாதிரியே நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தேன், செல்வமே இல்லை தரித்திரன் வீட்டில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட குழந்தைகள், மக்கள் செல்வம், சந்தான பாக்கியம் அபரிதமாக இருப்பதை காண்கிறோம். அதே செல்வந்தன் இன்னும் சொல்ல போனா அந்த ஊரையே காப்பாற்றும் அளவிற்கு அவனுடைய செல்வம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குழந்தை வேண்டும் என்று கோயில் கோயிலாக சுற்றி கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். அப்போ
நாம நினைச்ச மாதிரி நடக்கணும்னா அந்த செல்வந்தன் வீட்டில் நிச்சயமாக அந்த குழந்தை தவழ்ந்திருக்க வேண்டுமே. அப்போ இந்த இடத்தில் ஏதோ ஒன்று தடுக்கிறது இல்லையா? நாம் செய்த புண்ணிய பாவங்களுடைய பலன்தான் நமக்கு அந்த பலனாக வருகிறது என்பதை நம்பத்தானே வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. பிராரப்த கர்மம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாம் செய்த பாவ மூட்டைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜென்ம ஜென்மங்களாக நாம் செய்த பழைய பாவங்களை சஞ்சிதம் என்றும், இந்த ஜென்மத்தில் புதிதாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த பாவத்தை ஆகாமி என்றும், அந்த பழைய மூட்டையிலிருந்து ஒரு மூட்டையை பிரித்து சிறிய அளவை நாம் இப்பொழுது என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு பேர் பிராரப்த கர்மம். இப்போ திடீரென ஒரு வீட்டில் தீப்பிடித்து எரிகிறது. ஒரு வீதி, அதில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்கின்றன. ஒரே ஒரு வீடு மட்டும் தீப்பிடித்து எரிகிறது என்றால் நிச்சயமாக இதெல்லாம் பிராரப்த கர்மம் என்றே சொல்கிறார். அதே போல விஷத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும் எத்தனையோ விஷயத்தை பார்க்கிறோம். கடன் சுமை அதிகரித்து தந்தை, குழந்தைகள், அந்த குடும்பமே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் செய்த வினையே அவர்களை துரத்தி வருகிறது. அப்போ நாம நினைச்சு இதுதான் வாழ்க்கை என்று முடிவு செய்யும் வாழ்க்கை நிச்சயமாக நாம் வாழ்வதா அல்ல. நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிப்போர்ட் இருக்கு. நாம் செய்ததை அனுபவிக்கிறோம். அது மட்டுமா அப்படின்னா, பாருங்க, ஒருத்தன் மிக மிக அழகாக பிறக்கிறான். சரி, ஊரே அவனை பார்த்து இவ்வளவு அழகை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா சிறிய வயதினிலே அவனுடைய ஆயுசு முடிஞ்சு பிடிக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா, சாப்பிடுவதற்கே கதி இல்லை. வேளை வேளை போய் பிச்சை எடுத்து பிழைக்கும் நிலையில் இருக்கான். 100 வயசு ஆகியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, பூரண ஆயுசு. சாப்பாட்டுக்கே கதி இல்லை. ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் அவனுக்கு ஆயுசு இருப்பதில்லை. பார்த்தோம்னா பாருங்க, இது எவ்வளவு பெரிய மாற்றங்கள். இவன் தாராளமாக சந்தோஷமாக வாழலாம். அவ்வளவு விஷயங்கள் இவனிடம் இருக்கிறது. ஆனால் வாழ விடுவதில்லை. இதையத்தான் இறைவன் சொல்றான், நாம் செய்த கர்மங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த விஷயத்தை எல்லாம் சயின்டிஃபிக்கா இதற்கு பதிலை தேடினால் நிச்சயமாக கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா, ஒரு சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள், ரைட். ஆனால் அதை சிறிதும் அனுபவிக்க அவர்களால் ஆகாது. இதைய சாப்பிட்டா நீ செத்து போயிடுது. சுகர் ஏகப்பட்டது இருக்கு. இனிப்புகளை பார்க்கலாம், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. வெறும் கஞ்சியை சாப்பிட்டுட்டு இருப்பான் கோட்டீஸ்வரன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாருங்க, செல்வம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்க முடியவில்லை. அதே அந்த ஏழ்மையானவன், அவனுக்கு அடேங்கப்பா ஜீரண சக்தி, எதை சாப்பிட்டாலும் அது செரிக்கும் அளவிற்கு அவனுக்கு அந்த ஜீரண சக்தியை ஆண்டவன் கொடுத்து விடுகிறான். இதுல என்னன்னா, தர்மராஜனை பார்த்து வேதவியாசர் சொன்னது, தர்மராஜா, நான் இவ்வளவு தூரம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன், நீ ஒன்றும் அறியாதவன் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். பலவிதமான தபஸினை செய்தவன், சகல வேதமும் கற்றவன் நீ. அப்போ இந்த உலகத்துல நான் இதை செய்வேன் அதை செய்வேன் வெறும் வாய்ச்சவடால் செய்து கொண்டிருக்கும் எத்தனையோ பேரை நாம பார்த்துருக்கோம் இல்லையா? அது கூட அவன் செய்த பாபத்தினுடைய பலன்தான் தர்மராஜன். இதுல என்னன்னா, அதை எப்படி பாவம் இருக்கணும்னா, ஏதோ ஒரு காரியம் செய்ய இருக்கிறேன், இறைவனுடைய அருளால் அவனுடைய சக்தி எனக்கு கொடுத்தால் இதை நான் செய்தாலும் செய்து முடிப்பேன். இந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அந்த காரியத்தில் நாம் வெற்றியடைய முடியும். நான் இதை செய்யவில்லை என்கின்ற அந்த அகங்கார மமக்காரத்தை விட்டு
எந்த ஒரு காரியமானாலும் அவன் என்னுள் இருந்து கொண்டு அதை நடத்தி கொண்டு இருக்கிறான் என்கின்ற எண்ணம். இது மிக சுலபமாக சொல்லிடல. அதையே நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து எந்த செயலாக இருந்தாலும் இது என்னுடையது, இது நான் 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 என்று சொல்லி பழகிவிட்டு, அப்போ அதிலிருந்து அவ்வளவு லேசில் வர முடியுமா? இன்னும் சொல்ல போனால் பாருங்க, இதை அல்லாமல் பலவிதமான தீய விஷயங்கள் பட்டியல் படுகிறது. அதாவது சுறாபானம் அருந்துவது, அதாவது இப்போ தான் சொல்கிறாங்களே சாராயம், ரைட், கெட்ட ஸ்திரீகளுடைய சங்கமம், அது மட்டுமா அல்ல, பிராணிகளை வேட்டையாடுவது. அதாவது எப்படின்னா, எதையெல்லாம் தர்மத்தின்படி செய்யக்கூடாது அது தர்மத்தின்படி செய்து கொண்டிருக்கும். இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் அவனுக்கு முடியும் வரை இதை ரொம்ப திறமையாக செய்து கொண்டிருப்பார். தான் செய்தது தவறு என்று தெரிந்தும் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இதற்கெல்லாம் பிராயச்சித்தம் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதே உண்மை. இதனால் தன்னையும் அழித்து கொண்டு தன்னை நம்பி வந்த குடும்பத்தையும் அழிப்பர். அது மட்டுமல்ல, ஜென்ம ஜென்மாந்திர பாபங்களாக அவங்கள் அடுத்து அடுத்து வரக்கூடிய ஜென்மங்களிலும் மிகப்பெரிய துன்பம் அவர்களுக்கு காத்திருக்கின்றது என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. இன்னும் சொல்ல போனா பாருங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கலாம், இல்லை வறுமையில் வீழ்பவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நாள் அந்த முடிவை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். பாருங்க, எவ்வளவோ பெரிய ராஜர்கள், தான தர்மம் செய்தவர்கள், உலகில் உள்ள அனைத்து மக்களாலும் இதை போல ஒரு மனிதன் உண்டா என்று புகழ்ந்தவரும் இன்று நம்மில் இல்லை. அப்போ காலம் நிச்சயமாக அனைவரையும் கொண்டு சென்று விடுகிறது. யார் ஒருவரையும், நல்லவரையும் சரி கெட்டவரையும் சரி. அது மட்டுமல்ல, பாருங்க, இந்த உலகத்தில் அதே போல தானே உறவுகளும். அம்மா அம்மாங்கிறோம், அப்பாங்கிறோம், என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறோம், என்னுடைய மாமா சித்தப்பா என்று உறவுகள் என்ற வலையில் சிக்கிக்கொண்டு இதுவே உலகம், இதுவே என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சுற்றத்தார்கள் இருந்தார்கள், அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் யாரை முழுமையாக என்னுடைய வாழ்க்கை என்று நம்புகிறோமோ அவர்களும் ஒரு நாள் நம்மை விட்டு பிரியத்தானே போகிறார்கள். அந்த நிலையற்ற தன்மையை முதலில் உணர்ந்து கொள். இருக்கும் வரை அவர்களோடு ஆனந்தமாக இரு. ஆனால் அவர்கள் சென்றவுடன் பெரிய துக்கத்திற்கு ஆளாகி விடாதே. இப்பொழுதிருந்து மனதை தேற்றிக்கொள். இது உலகத்தில் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் என்பதை ஆன்மீகத்தினுடைய பலமே. ஒரு ஆபத்து நேர்வதற்கு முன்பாக நம் மனதை நாமாக தைரியப்படுத்திக் கொள்வது. இதை நன்றாக புரிஞ்சு. திடீரென ஒரு இழப்பை நிச்சயமாக யாருடைய மனமும் ஏற்காது. ஆரம்பத்திலிருந்தே இந்த உலகமே நிலையற்றது, இந்த உறவுகள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏதோ அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க, சில காலம் வரை நம்மளுடன் பயணம் செய்வார்கள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் தனித்துத்தான் இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஏன்னா என்னோடு இருப்பவன் ஒருவனே ஒருவன், அவன் பகவான். யார் மேல அதீத அன்பு வைக்கணுமோ, பாசம் வைக்கணுமோ, பக்தி வைக்கணுமோ, அதை குறைத்து, நான் வைக்கலேன்னு சொல்ல மாட்டேன், அதற்கு உண்டான நேரத்தை குறைத்து, நம்மை சுற்றியுள்ள உறவுகளுக்காக அதிக நேரத்தை கொடுத்து, அப்ப என்னாச்சு, அந்த வாஞ்சை, ஆசை, பாசம், பாருங்க, ஒரு வகையில் இது கூட மிகப்பெரிய சங்கிலிகள், நம்மை சாதனை செய்ய விடாது நம்மளை கட்டி போடும் சங்கிலிகளே. அவ்வளவு மிகப்பெரிய உயர்ந்த சாதனையை அவ்வளவு எளிதில் எந்த ஜீவனாலும் நிகழ்த்த முடியவில்லை. அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த சம்சார பந்தம் நம்மை பாருங்க, வெளியே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
நம்ம மனதுக்குள்ளேயே மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் இருக்கு. என்னது பாருங்க, காமம், குரோதா, லோப, மோக, மத, மத்சரம். இந்த எண்ணங்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை நிச்சயமாக நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும், வேண்டும் 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 என்கின்ற எண்ணம் இருக்கும் வரை இருக்கிறதுல திருப்தி நிச்சயமாக கிடைக்காது. அவன் அதை வாங்கிவிட்டான், இவன் இதை வாங்கிவிட்டான் என்று பொறாமைப்பட்டு கொண்டு இருப்பதில் திருப்தி அடையாது. தன்னுடைய வாழ்க்கையை வாழ மறந்தவர்கள். ஒன்று சொல்றேன் கேளுங்கோ, கைண்ட்லி பிரசன்ட் இன் த பிரசன்ஸ். இப்போ இருக்கிறோம் அப்படின்னா பழசுல அது போயிடுச்சு இது போயிடுச்சு நினைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளை இழந்து கொண்டிருப்பவர்கள் பலர். அதே போல நாளைக்கு அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்கின்ற ஒரு கனவிலேயே வாழ்பவர் சிலர். ஒன்னா பாஸ்ட நினைக்கிறது, இல்ல ஃபியூச்சர் நினைக்கிறது. இறைவன் எனக்காக இந்த நாளை தந்தான், இதை எப்படி ஒரு சாதனையான நாளை என்னுடைய சந்தோஷத்தை எப்படி அதிகரித்துக் கொள்வது என்கின்ற சிந்தனை வாழத் தெரிவதில்லை. கைண்ட்லி எந்த பக்தரும் அந்தந்த நாள் இறைவன் கொடுத்ததை வாழ பழகுங்கள் என்று மகாபாரதம் அறிவுறுத்துகிறது. மேலும் வேதவியாசர் தர்மராஜனுக்கு சொன்னவை என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.